ரஞ்சித் அவர்களுக்கு துணை நிற்கணும். ஏன் துணை நிற்கணும்? அந்த அவசியத்தை தான் இந்த வீடியோ நெடுகளும் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, தலையும் புரியாமல் காலும் புரியாமல் ஒரு நிகழ்வுக்குள்ளே போகக்கூடாது. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக ரஞ்சித் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. தன்னோட நண்பரான ஜெயக்குமார் நினைக்கிற அந்த படத்தோட இயக்குனர் பேர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்தோட கதைக்களன் அப்படிங்கிறது படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது. கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டுக்குள்ளே ஒரு எளிய மனிதர் போகும்போது எந்தெந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த படம் நெடிகளும் பேசப்படுது. ஸோ இந்த படத்தோட கதைக்களங்கள் சார்ந்து எந்த பிரச்சனையும் இங்கே ஆரம்பிக்கல. ரஞ்சித் அவர்கள் 19 நிமிஷம் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க இசை வெளியீட்டு விழாவில். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பேசிய வந்த கீர்த்தி பாண்டியன் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் அதை மையமாக வச்சு ரஞ்சித் அவர்கள் 1 நிமிஷம் 24 செகண்ட் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி முக்கியமான நாள், நம்ம விளக்கேற்றலைன்னா கூடிய சீக்கிரம் நம்மளை தீவிரவாதின்றாங்க, விளக்கேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. விளக்கேற்றப்படலைன்னா தீவிரவாதிகளாக அறியப்படுவோம் அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்தியா இப்படியே பயணிச்சிச்சுன்னா அடுத்த 5-10 வருஷத்தில் எங்கே போகணுன்னே நமக்கு தெரிலங்க அப்படிங்கிற தன்னோட பயத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. இது ரெண்டை எடுத்துக்கிட்டு இது ரெண்டு என்னங்க எங்கே தீவிரவாதின்னு சொன்னோம், என்ன இந்தியா என்ன அப்படி என்ன பயணிக்குது, நல்லா தானே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி G20 நடத்தணும், அதை பண்ணோம் இதை பண்ணோம், அப்படியே இந்தியா வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியா வளர்கிறது வைத்தறிச்சல் பொறுக்காமல் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி கருத்தை தெரிவிக்கிறான்னு சொல்லி ரஞ்சித் மேலே அவதூறாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஏன் இந்த இடத்துல பயம் வருது அப்படிங்கிற ரஞ்சித் அவர்களோட நிலைப்பாடை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெளிவுபடுத்தினாவே இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்தியா அப்படிங்கிறத நம்மளோட ஆங்கிலேயர் காலத்திலேருந்து சுதந்திரம் வாங்கும்போது அப்போ இருந்த இந்தியர்கள், அப்போ இருந்த இந்திய தலைவர்கள் என்ன கோணத்தில் இந்தியாவை டிசைன் பண்ணாங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறதுக்கு எந்த மதமும் கிடையாது, மதச்சார்பற்ற நாடாக இந்தியா இருக்க போகுது. இந்தியா அப்படிங்கிறத நிர்வாக வசதிக்காண்டி மொழி அடிப்படையில் மாநிலமாக பிரிச்சுக்கலாம். இந்தியாவுக்கு எந்த அஃபீஷியல் லாங்குவேஜும் கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது பல கலாச்சாரம் இருந்தது, பல பண்பாடு இருந்தது, பல வாழ்வியல் முறை இருந்தது, பல நோக்கங்களுக்காண்டி இந்தியா ஒன்று சேர்ந்திருக்கு. அந்த ஒன்று சேர்ந்ததுக்காண்டியே எல்லாமே ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த சைடில் ஒரு ஃபோட்டோ வருது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை கவனிச்சாவே இந்தியா எங்கேருந்து எங்கே நகருது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் நமக்கு தெரிய வரும். அந்த அடிப்படை புரிதலை பார்க்கும்போது தாங்க நமக்கு பயம் வருது. இந்தியா அப்படிங்கிறத எப்படி கட்டமைச்சிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் சகோதர மனப்பான்மையோடு வாழ வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷனில் வழிபடுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட கருத்தை சுதந்திரமாக எந்தவித பயமும் இல்லாமல் தெரிவிக்கலாம், பேசலாம், எழுதலாம் அப்படிங்கிற அடிப்படை உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இந்தியா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்த விதத்தையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படிங்கிற எந்த ஏற்றத்தாலும் இல்லாத இந்தியாவை இந்த இந்தியா இருக்குது. இந்தியாவில் எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு மனிதருக்கும் சமூக ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ நீதி மறுக்கப்படக்கூடாது, அவரோட உரிமையை பறிக்கக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இந்தியா அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு செக்குலர் கண்ட்ரியாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக, ஜனநாயக திருவிழாவாக, தேர்தலில் நடக்கக்கூடிய நாடாக இந்தியாவை உருவாக்கியிருந்தாங்க. பட் இந்தியா இந்த எந்தவித மதமும் சாராத இந்தியா, எந்தவித மத நம்பிக்கையும் அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய தத்துவங்களை கொள்ளாத இந்தியா இன்னைக்கு ஒரு மதத்தை அடிப்படையாக வச்சு இந்தியா நகர்ந்து போதோ அப்படிங்கிறதா இங்கே பயமாக இருக்குது. இனி அரசியலானது யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், யார் வேணால் என்ன வேணால் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இங்கே ஒன்று தான் பேசணும். இந்துத்துவாவை ஏற்கிறியா ஏற்கலையா, ஏற்கிறனா இந்த பக்கம் வா, ஏற்கலைனா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புள்ளியை நோக்கி இந்தியா நகர்ந்து போதோ அப்படிங்கிறதா இங்கே பயமாக இருக்குது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராமர் அப்படிங்கிறது இந்தியாவோட நம்பிக்கை, இந்தியாவோட அடித்தளம், இந்தியாவோட எண்ணம், இந்தியாவோட சட்டம். இங்கே கவனிங்க, இந்தியாவோட சட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மாண்பு, இந்தியாவோட பெருமை. ராமர் தான் தலைவர், ராமர் தான் கொள்கை, அவர் தான் நித்தியமானவர். ராமருக்கு மரியாதை செய்தால் அதன் மூலமாக பல்லாயிரம் உயிர்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராமர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியா அப்படிங்கிற அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் தூக்கிட்டு ராமர் அப்படிங்கிறதும், அதாவது இந்துத்துவா அப்படிங்கிற ஒன்றை வச்சு இதை ஏற்கிறியா மறுக்கிறியா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அதை தாண்டி இங்கே பேசுறதுக்கு வேற இல்லைன்னு சொல்லி இந்தியாவை இந்த கோணத்தில் நகர்த்தி கொண்டு போகிறது பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன் இதை பயப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதம் அப்படிங்கிறது நமக்குள்ள வெறுப்பை ஏற்படுத்தும், ஜாதி அப்படிங்கிறது நமக்குள்ள வெறுப்பை ஏற்படுத்தும், இனம்
அப்படிங்கிறது நமக்குள்ள வெறுப்பு ஏற்படுத்தும். இந்த 3 அடிப்படையாக வச்சு ஒரு நாடு செயல்பட்டால் அந்த நாட்டுக்குள்ள கண்டிப்பாக வெறுப்பு நிச்சயமாக தீப்புழம்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பயமாக இருக்குது. ஏன்னா இன அடிப்படையில் அழிஞ்ச நாடை எத்தனையோ பார்த்தாச்சு, ஜாதி அடிப்படையில் சண்டை போட்டுங்களோட பார்த்தாச்சு, மத அடிப்படையில் இப்போ நம்ம நகர்ந்து கொண்டு போகிறோமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஏன்னா மத அடிப்படையில் இங்கே இயங்கக்கூடிய நாடு எந்த நாடுமே அவ்வளோ சுதந்திரமாக அவ்வளோ பெருசாக வளர்ந்ததே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் என்ன மதத்தை வேணால் பின்பற்றிக்கிட்டோம், அது அவர் தனி மனித முன்னேற்றத்துக்கு அந்த மதம் சொல்கிறத கேட்டு தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு, தன்னோட வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கு அந்த மதம் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மதம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கையை பற்றி கொடுத்த அடிப்படை புரிதல் மட்டும்தான். அந்த மதம் பெரியதா, இந்த மதம் பெரியதா, இந்த மதம் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த சண்டையை நம்ம போட ஆரம்பித்தோம்னாவே நம்ம அந்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தாண்டி என்னது பெருசா ஒன்றுது பெருசா அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு போயிடுவோம். இது நம்மளை என்றைக்குமே வெறுப்பு பிரச்சாரத்தோட மையமாக தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான் பாரஞ்சித் அவர்களோட அந்த பயந்ததோட கோர் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அவரோட பயம் நியாயமாக இருக்கா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா எந்த புள்ளியிலேருந்து எந்த புள்ளியை நோக்கி நகர்ந்து போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த புள்ளி நகர்தல் சரியானதா அப்படிங்கிறதும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.